சூரகிரிங்கிற நாட்டை சூரசேனன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ரொம்பவுமே கொடியவன். தன்னோட நாட்டை எப்படியாவது விஸ்தரிக்க வேணுங்கிற ஆசை கொண்டவன். அவனுக்கு தன்னோட அண்டை நாடான சொர்ணகிரி மேலே ஒரு கண் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்டை போரில் வெல்லற அளவுக்கு அவன்கிட்ட படைபலம் இல்லை. அதனால் அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க தொடங்கினான். அப்போ சொர்ணகிரி மன்னனுடைய மகள் ஒரு காட்டில் தன்னுடைய தோழிகளோடு உல்லாசமாக பொழுதுபோக்குறதுக்காக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது சூரசேனனுக்கு தெரிஞ்சுது. உடனே அவன் தன்னுடைய வீரர்களை அந்த காட்டுக்கு அனுப்பி அவளை சிறைப்பிடித்து தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா அவன் சொர்ணகிரி மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னோட தூதன் வாயில அனுப்புனான். அதில் உன்னோட மகளை நான் பிடிச்சு வச்சிருக்க, அவளை நீ மீட்டு கொள்ளணும்னா நீ பணைய பணம் 5,00,000 வராகன்னு கொடுக்கணும். நீ மட்டும் என்னோட நாட்டு மேலே படையெடுத்து உன்னோட மகளை மீட்க முயன்றா நீ அவளை உயிரோடவே பார்க்க முடியாது. அவளோட பிணத்தை தான் எடுத்து போக வேண்டி வரும். உன்னோட பதிலை சொல்லி அனுப்புன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. தூதன் கிட்ட இருந்து அந்த கடிதத்தை வாங்கி படித்த கிழ மந்திரியான கிருஷ்ண சர்மா மன்னன் கிட்ட அந்த விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறமா அவர் தூதன் கிட்ட, உன் அரசங்கிட்ட இன்னும் 1 மாத காலத்தில் அவர் கேட்ட தொகையை அனுப்புவதா சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. தூதன் போனதுக்கு அப்புறமா சொர்ணகிரி மன்னன் மந்திரி கிட்ட, என்னுடைய மகளை அவன் விட்டு விடுவாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டா. மந்திரி கிருஷ்ண சர்மா அதுக்கு, நாம அவனுக்கு ஒரு செல்லாத காசு கூட கொடுக்க போறதில்ல. இந்த 1 மாசத்துக்குள்ள நம்மோட அரசகுமாரியை அவன் விடுவிக்கணும். அதுக்காகத்தான் அப்படி பதில் சொல்லி அனுப்புன அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவர் மன்னன் கிட்ட, நமக்கு விசுவாசமா பணிபுரிகிற ஒற்றர் தலைவனான கோவிந்தவர்மனை அனுப்பி அரசகுமாரி எந்த இடத்துல சிறை வைக்கப்பட்டிருக்கிறாளுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். மன்னனும் கோவிந்தவர்மன் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சான். அவன் மீனவன் வேடத்தில் சூரபுரியுடைய எல்லையை அடைஞ்சான். அங்கே சூரசேனனோட படைகள் நதிக்கரையில் முகாமிட்டு இருந்துச்சு. மீனவன் வேடத்தில் இருந்த கோவிந்தவர்மன் அந்த வீரர்களோட கட்டுப்பாடுகளை கடந்து தலைநகரை அடைஞ்சான். சூரபுரியில் 4 நாட்கள் அலைஞ்சு திரிஞ்சு சொர்ணகிரி அரசகுமாரி அங்கே இல்லைன்னு, அங்கிருந்து சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு பாழடைந்த கோட்டைக்குள்ள அவள் வைக்கப்பட்டிருக்கிறாள்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டு இரவு வேளையில் அந்த பாழடைந்த கோட்டையை அடைஞ்சான். அவன் அந்த கோட்டைக்கு வெளியில ஒரு மறைவான இடத்துல நின்றுட்டு அந்த கோட்டையை உற்று பார்த்துட்டு இருந்தான். அப்ப யாரோ ஒருத்தன் அவனோட தலை மேல பலமா அடிச்சான். கோவிந்தவர்மன் கோபமா வாளை உருவிட்டு திரும்பி பார்த்தான். அங்க காவல் வீர ஒருத்தன் தீவெட்டியோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து சட்டுன்னு அந்த வாளால அவனை குத்தி கொன்னான். அவன் ஓனு கத்திட்டே விழுந்ததால கொஞ்சம் தூரத்துல காவல் புரிஞ்சிட்டு இருந்த வீரர்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. அதை பார்த்த கோவிந்தவர்மன் கீழே விழுந்து கிடந்த வீரனோட தீவெட்டியை எடுத்து அங்கே உலர்ந்து கிடந்த சருகு, இலை மற்றும் குச்சிகளில் நெருப்ப வச்சான். காற்று வேகத்தில் நெருப்பு வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. வீரர்கள் எல்லாம் கூச்சலிட்டுட்டே பயந்து ஓடுனாங்க. கோவிந்தவர்மன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அங்கிருந்து தப்பி சொர்ணகிரியுடைய தலைநகரை அடைஞ்சான். காயமுற்ற அவ சொர்ணகிரி மன்னனை பார்த்து அரசகுமாரி சிறை வைக்கப்பட்டிருக்கிற கோட்டையை சொல்லி தான் அங்கிருந்து தப்பி வந்த விதத்தையும் விவரித்தான். மன்னனும் மந்திரியும் அதை கேட்டுட்டு பேசாமல் இருந்தாங்க. மறுநாள் காந்தசேனன்கிற ஒற்றன் மன்னனை பார்த்து தான் போய் அரசகுமாரியை மீட்டு வருவதா சொன்னான். மன்னன் அதுக்கு, உன்னால முடியுமா, எதுக்கும் கோவிந்தவர்மனை கேட்டுட்டு அந்த கோட்டைக்கு போ அப்படின்னு சொன்னான். காந்தசேனன் அதுக்கு, அரசே, கோவிந்தவர்மனை நான் சந்திக்க வேண்டியதில்லை. அவன் கொடுக்குற தகவல் சற்றும் எனக்கும் பயன்படாது. ஏன்னா சூரசேன மன்னன் இந்த நேரத்துக்குள்ள கோட்டைக்குள்ள அடைச்சி வச்சிருந்த அரசகுமாரியை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் சிறை வைத்திருப்பான்னு சொன்னான். அதை கேட்ட மன்னனும் கிழ மந்திரியும் அவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்தாங்க. மன்னனும் சரி, நீ முயன்று பாருன்னு சொல்லி அனுப்புனான். 4-5 நாட்களுக்கு அப்புறமா காந்தசேனன் திரும்பி வந்து, அரசே, இந்த வேலையை என்னால் மட்டும் தனியாக செஞ்சிட முடியாது. ஏன்னா இப்போ சூரசேனன் அரசகுமாரியை ஒரு தீவில் சிறை வச்சிருக்கான். நான் மட்டும் தனியாக அந்த தீவுக்குள்ளே போனால் என்ன அங்கே காவல் புரிகிற வீரர்கள் எளிதாக பிடிச்சிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லையே, உங்களுக்கு இதை தெரிவிப்பது தான் நல்லதுன்னு சொல்லி அந்த தீவு இருக்கிற இடத்த அவன் சொன்னான். மன்னன் அதுக்கு, சரிப்போ, உன்னால் இந்த வேலையை செய்ய முடியலைன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டான். கிழ மந்திரியோ உடனே சேனாதிபதியை வரவழைச்சு அவன்கிட்ட அந்த தீவை பற்றி சொல்லி அங்கே தான் அரசகுமாரி சிறை வைக்கப்பட்டிருக்கிறா, அவளை விடுவிக்க திட்டம் வகுக்கணும்னு சொன்னார். சேனாதிபதி அதுக்கு,
சூரசேனனுக்கு சந்தேகம் ஏற்படாதபடி நம்முடைய வீரர்கள் 100 பேருக்கு மீனவர்கள் போல வேடம் போட்டு அந்த தீவுக்கு அனுப்புவோம். அவங்க நீந்தி அந்த தீவை அடைஞ்சு அங்கிருக்கிற வீரர்களோடு எதிர்த்து போராடி அரசகுமாரியை மீட்டு வந்துடலான்னு சொன்னான். சொர்ணபுரி மன்னன் அவ்வாறே செய்ய சொல்லி வீரர்களை மீனவர் வேடத்தில் அனுப்பி வச்சான். அதே சமயம் சூரபுரி மேலே படையெடுத்து போய் சூரசேனனை சிறை பிடித்து சூரபுரியையும் தன் வசப்படுத்தி கொண்டான். வெற்றி பெற்ற சொர்ணகிரி மன்னன் தன்னுடைய கீழ மந்திரிக்கிட்ட, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய ஒற்றர் தலைவனான கோவிந்தவர்மனை கௌரவித்தா நல்லா இருக்குந்தானேன்னு கேட்டான். அவரோ, அரசே, கௌரவிக்கப்பட வேண்டியவன் கோவிந்தவர்மன் அல்ல, காந்தசேனன் சொன்னார். மன்னனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்கள் சொன்னது முற்றிலும் சரியேன்னு சொல்லி காந்தசேனனை கௌரவித்ததோடு மட்டும் இல்லாமல் அவனை ஒற்றர் தலைவனாகவும் நியமித்தா. கோவிந்தவர்மனை பதவி நீக்கம் செஞ்சான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, திறமைசாலியான ஒற்றர் தலைவன் கோவிந்தவர்மனை பாராட்ட வேண்டாம்னு கிளமந்திரி சொன்னதை சொர்ணகிரி மன்னன் எதுக்காக ஏற்றான்? அது மட்டும் இல்லை, அவனை பதவி நீக்கம் வேறு செய்தானே, அது சரியா? காந்தசேனனை பாராட்டியதோடு அவனுக்கு பதவியும் கொடுத்தது எப்படி நியாயமாகும்? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, கோவிந்தவர்மன் திறமைசாலியான போதிலும் கோபப்பட்டு விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காம செயல்படுறவர். கோபம் அறிவை அடிச்சிடும். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசகுமாரி கோட்டைக்குள்ளே இருக்கிறாங்கிறத கூட நினச்சி பார்க்காம கோட்டையை சுற்றிலும் தீ மூட்டிட்டு ஓடிட்டான். தீ கோட்டைக்குள்ளே பரவி அரசகுமாரிக்கு ஆபத்தை விளைவித்திருந்தா பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். யாரோ வந்தான்னு யூகித்ததோடு மட்டும் இல்லாமல் சூரசேனன் அரசகுமாரியை அந்த கோட்டையிலிருந்து தீவுக்கு மாற்றினான். இதை யூகித்தவன் காந்தசேனன் தான். அவன் அரசகுமாரி எங்கே இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு வந்தான். அதனால தான் திட்டம் போட்டு அரசகுமாரியை மீட்கவும் சூரசேனனை சிறை பிடிக்கவும் முடிஞ்சுது. கிழமந்திரி இதையெல்லாம் நல்லா யோசித்து பார்த்துதா கோவிந்தவர்மனை கௌரவிக்காம காந்தசேனனை கௌரவிக்க வேண்டும்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன் சற்று யோசித்து அதுக்கு தகுதி பெற்றவன் காந்தசேனனைங்கிறத ஏற்றான். கிழ அமைச்சர் சொல்ல மன்னன் அதை ஏற்றதும் சரியேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனோட மௌனம் கலைஞ்சுது. அவ சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.